செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் ஓஐ டேட்டா அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா மற்றும் இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாம் லைவில் உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மேஜர் லெவல்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்குவோம். ஸோ இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,710. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,745. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,834 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிள் இருக்கும். ஸோ நியரர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,593. ஸோ 21,600ன்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் 21,500 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலி போயிருக்காங்க. அகைன் ஒரு டவுன், அப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகைன் ஒரு சின்னதாக ஒரு டவுன், அப்புறம் மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு டவுன். ஸோ ஓவராலாக ஹையர் ஹை ஹையர் லோஸ் ஃபார்மேஷனில் நம்மளுக்கு ஒரு அப்சைட் ரேலி போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹை போயிட்டு டவுன் வந்திருக்காங்க. ஸோ அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் அதுக்கு முன்னாடி இருந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்சைடு வீக்காக இருக்குது இதுக்கு மேலே போகிறதுக்கு. ஓகே, டவுன் வந்தவங்க அகைன் அப்சைட் போகும்போது இந்த லோ பிரேக் பண்ணி மேலே போகாமல் அகைன் நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி ஒரு அப்சைட் போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் அகைன் ஒரு டவுன் வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைடு ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே தான் இப்போது சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு கீழே மேக்ஸிமம் லோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ வீக்காக தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டும் வீக்காக இருக்குது, இங்கே அப் ட்ரெண்டும் இங்கே வீக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த லோலேருந்து இந்த லோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு நிஃப்டிக்கு. ஸோ இந்த லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைனோட பிரேக். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அப்பர் சைடில் இப்போ மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த 21,834 இந்த ஹை இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணி மூவ்மெண்ட் போச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லோயர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா அது நம்மளுக்கு டவுன் சைடில் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த லோ 21,500 அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணாமல் இன்பிட்வீன் இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷனாக சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம இந்த வீக்குக்கு பார்க்க வேண்டியது இந்த 21,500 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்களா, அதே மாதிரி 21,850 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்களா அப்படின்றது. இல்லாத பட்சத்தில் இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது 21,800 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அங்கே ரிஜெக்ட் ஆனால் 21,500 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நாளைக்கு நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,854லேருந்து 21,567 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,765க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அந்த ரேலி நம்மளோட ஹை 21,854 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 21,823. ஸோ 21,823லேருந்து 21,854 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது, அதாவது அந்த ஹை மூமெண்ட் எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்னா 21,926. ஸோ 21,926ஐயும் கடக்கும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையை நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,998. ஸோ நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை எவ்வளோ 21,998. ஓகே, நாளைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,656க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளுடைய லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 21,567 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 21,598. ஸோ 21,598லேருந்து 21,567 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறது 21,495. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,423. ஸோ 21,423ன்றது நாளையோட மேக்ஸி லோவாக நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது 21,854லேருந்து 21,765 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம புட் சைடு, அதாவது டவுன் சைடு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 21,765ன்றது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும் பட்சத்தில் இங்கேருந்து வந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அதையும் தாண்டி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,854க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,765க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில், அதாவது 21,656லேருந்து 21,567 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மேலே சொன்ன அதே ரீசன் தான். இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போச்சு அப்படின்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே வந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 21,656க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,567க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், அதாவது புட்டுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,765க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,656க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓஏ டேட்டா பார்த்துருவோம். நிஃப்டி முடிஞ்சிருக்கிறதே 21,700. ஸோ 21,700ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. 780, 800 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபைன் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,600, 550, 21,500 எல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 21,700ன்றது டிசைடிங் லெவல். ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி 21,700க்கு கீழே வந்தால் ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போதும் நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம்.
ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்த்தோம்னா 21,700 வெள்ளிக்கிழமை நல்ல ஃபைட்டிங்கோட ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 750, 800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ 21,500 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 21,600, 650 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மெல்ல மெல்ல நம்மளுக்கு 500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் ஓஏலையும் நம்மளுக்கு கால் சைடில் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம மேஜராக இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,159 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ்னால் 48,385, அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 48,636. ஸோ நியரர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 49,987, அதை பிரேக் பண்ணி டவுன் பண்ணி வர பட்சத்தில் 47,659 47,494 இது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இது மேஜர் லெவல். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனில் தான் மேலே அப்சைட் போனது. இங்கே ரீச் ஆன பிறகு இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வீக்காக இருக்கிறது தெரியுது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணி மேலே ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு நியரர் இந்த ஹை கிட்ட இந்த தான் இப்போ ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டும் இதுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டும் வீக்காக தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பார்க்குறது அப்படின்னா, ஸோ இந்த ஹை இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த ஹை அதை மார்க் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோவிலேருந்து இந்த லோவை செகண்ட் லோவாக வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போயிட்டு டவுன் வந்தது. அகைன் இங்கேருந்து மேலே போகும்போது ஸோ இந்த லைன்லேருந்து தான் ரிஜெக்ட் ஆகி டவுன் வந்துருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இப்போ அப்சைட் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நியர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா இங்கே 48,636 இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணி, அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே டவுன் சைடு போகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா 47,490, அதாவது 47,500 பிரேக் பண்ணி இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓரளவு அது ரெண்டுமே பிரேக் ஆகலை அப்படின்னா நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இங்கே டவுனில் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா 48,000 வரைக்கும் மேலே 48,600 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி அங்கே ரிஜெக்ட் ஆகினாங்கன்னா நம்மளுக்கு 47,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு அப்பர் டவுன் மூவ்மெண்ட்டில் சைட்வேஸில் தான் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வொலட்டைலாக அப்பர் சைட் டைரக்ஷன் இல்லை டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 48,477, அதிலிருந்து லோ 47,840. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 48,280 அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ரேலி நம்மளுடைய ஹை 48,477 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 48,409. ஸோ 48,409லேருந்து 48,477ன்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 48,636. ஸோ இந்த ரேஞ்சையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,795. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 48,037. ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் நம்மளுடைய லோ 47,840 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 47,908. ஸோ 47,908லேருந்து
47,840 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த முற்றிலும். இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறது 47,681. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,522. ஸோ ஒருவேளை கேப் அப்பில் அதாவது 48,477லேருந்து 48,280 அப்படின்ற நம்மளோட இந்த பையிங் ப்ரெஷர் ரேஞ்சுக்குள்ளே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம இம்மிடியேட்டாக புட் சைடுக்கு அதாவது டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய டவுனானது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இந்த லெவல் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அதையும் தாண்டி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 48,477க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 48,280க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நம்ம ஃபுட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 48,037லேருந்து 47,840 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம கால் சைடு அதாவது பையிங் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மேலே சொன்ன அதே ரீசன் தான். இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகும் பட்சத்தில் போன அப்சைட் மூவ்மெண்ட்டை தாண்டி கீழே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 48,037க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் சைடில் என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 47,840க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,280க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 48,037க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு ஒலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓஐ பார்த்துருவோம் எப்படி இருக்காங்கன்னு. பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 48,200. ஸோ 48,200ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்குது. பார்த்துருவோம். ஸோ ஆமாம் 48,200ல் கால் சைடில் ஓஐ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,300, 400, 500 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 48,100ல் ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 48,000ன்றது ஒரு சப்போர்ட் லெவல். ஆனால் அங்கேயும் ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 900, 800லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இது பார்க்கும்போது 48,000 பிரேக் ஆகி டவுன் வந்துச்சு அப்படின்னா மெல்ல மெல்ல நம்மளுக்கு 47,500 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு ஓவரால் ஓஐ பார்க்கும்போதும் நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறது கிளியராக இருக்குது. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓஐ வெள்ளிக்கிழமை நல்லா வைண்டப் ஆகிருக்கிறது தெரியுது. ஸோ ஃபர்தராக நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் சைடில் டாமினேஷன் நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த ரேஞ்சில் இப்போ ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,600லேருந்து 21,800. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க நிஃப்டியில். ஸோ அப்சைடில் நம்ம மண்டே அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ட்ரெண்டும் அப்சைடு போகிறதுக்கானது, ரேலியும் நம்ம அப்சைட் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்குது. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,700. ஸோ 21,700ன்றது நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு இந்த ரேஞ்சில் ஒரு சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,800ல் எப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்தர் அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே அங்கே ரிஜெக்ட் ஆனாங்கன்னா 21,600 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் ஒரு கேப் டவுனில் 21,600ல் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,600 மேஜராக பார்க்கணும். ஏன்னா 21,600 பிரேக் பண்ணால் ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா 21,600லேருந்து சப்போர்ட் எடுத்து 800 வரைக்கும் இந்த 200 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணலாம்.
ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 48,000லேருந்து 48,300 ரேஞ்சாக வந்திருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி பிரேக் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கல. ஸோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல volatile ஒரு பிரேக் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும், பிரேக் ஆனிச்சனாலும் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். இது வியாழக்கிழமையோட ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணி அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருக்காங்க. பிரேக் நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை, வெயிட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கு தான் பாசிபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அப்சைட் ரேலி தான். ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 48,200. ஸோ 48,200ன்றது ஸோ நம்மளுக்கு நியரர் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு கேப் அப்பில் சின்னதாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 48,300 நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ 48,300 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ண அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே அங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு இந்த 48,000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 48ல் ஓப்பன் ஆகுறாங்க, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்கன்னா 48,000 சப்போர்ட் எடுத்தால் நம்ம அப்சைட் மூவ்மெண்ட் 48,300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நம்ம 0 to ஹீரோ ஒரு volatile மூவ்மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் தான். 10,650லேருந்து 10,450, 75. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் ஒரு லோ பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு volatile மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லிங்க்கை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.